ஜம்மு காஷ்மீரில் கடந்த சில தினங்களாக நடந்த பயங்கரவாத தாக்குதலில் ஒரு ராணுவ வீரர் மரணமடைந்தார். பயங்கரவாதிகள் இருவரும் கொல்லப்பட்டனர். அங்கு நிலவும் பதற்றமான சூழல், பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து உயர்மட்ட அதிகாரிகளுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா டெல்லியில் ஆலோசனை நடத்தினார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், ஜம்மு காஷ்மீர் கவர்னர் மனோஜ் சின்ஹா, ராணுவ தளபதி மனோஜ் பாண்டே, மத்திய உள்துறை செயலாளர் அஜய் பல்லா, உளவுத்துறை இயக்குநர் தபான் டேகா, மத்திய தொழில் பாதுகாப்பு படை இயக்குநர் ஜெனரல் அனிஷ் தயால் சிங், ஜம்மு காஷ்மீர் டிஜிபி ஸ்வைன் உட்பட உயர் அதிகாரிகள் பலர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். ஜம்மு காஷ்மீரின் தற்போதைய நிலை குறித்து அவரிடம் அதிகாரிகள் விவரித்தனர். பயங்கரவாதிகளை ஒடுக்க எந்த மாதிரியான பதில் தாக்குதல் நடத்த வேண்டும் என்பது பற்றி அமித் ஷா விரிவாக ஆலோசனை வழங்கினார். இதையடுத்து வரும் நாட்களில் ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளுக்கு எதிரான தாக்குதல்கள் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாதம் தொடங்க உள்ள அமர்நாத் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது.